ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சமையல். மீனாஸ் குவிக் சமையலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சன்னா சாட், அதாவது வெள்ளை கொண்டக்கடலைங்க. இந்த கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சுட்டு நம்ம வேக வச்சுட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரசாதமாக சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்றது உண்டு. இது வந்து ரொம்ப வருஷமாக எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு பேஸ் ரெசிபி தாங்க. அது எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து சாப்பிட்டு போரே அடிச்சு போயிருக்கோம். ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பொதுவாக என்னுடைய வீட்டில் வந்து நடந்த ஒரு இன்சிடென்ட்ஸ் வச்சு தான் நான் வந்து இந்த ஒரு ரெசிபிக்கு முன் வந்திருக்கேன். இந்த சுண்டலை வந்து ராத்திரியே ஊற வச்சுட்டு வேக வச்சுட்டு உப்பு போட்டு கலந்து ஒரு எடிபிள் ஸ்டேட்டை வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிச்சனுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே தலகீழாக வந்து ஒரு புது ரெசிபியாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். சாட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். வெங்காயம் என்ன, அந்த மீட்டா சட்னி என்ன, கிரன்ச்சியாக இருக்கிறதுக்கு அந்த ஆலு புஜா என்ன, எல்லாமே கலந்து சாப்பிடும்போது அப்படி அருமையாக இருந்ததுங்க. ஸோ இந்த ரெசிபி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஒயிட் சன்னா சுண்டல் சாட் செய்ய தேவையான பொருட்கள்: கபுலி சன்னா வந்து ஓவர் நைட் ஊற வச்சு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு கப் அளவு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன தக்காளி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டி வெங்காயம் இல்லைன்னா ஃபைனாக சாப் பண்ணது ஒரு ½ கப் எடுத்துக்கலாம், டிபெண்டிங் ஆன் த குவான்டிட்டி. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, அதுக்கப்புறமா புதினா இலைகள், ஓம்புடி. இது வந்து நான் ஆலு பூஜா எடுத்திருக்கேன், வீட்டில் அது இருந்தது. நீங்கள் வந்து பிளெயின் ஓம்புடி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து மீட்டா சட்னி நான் மீனாஸ் குவிக் சமையல்லையே நான் செஞ்சு காட்டியிருக்கேன். எல்லா சாட் வெரைட்டிஸ்க்கும் தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் அது சிகப்பு மிளகாத்தூள் ஒரு ½ டீஸ்பூன், அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு, அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு. அவ்வளோதாங்க. இது வந்து அப்சல்யூட்லி நோ குக்கிங் ப்ராசஸ். அஃப்கோர்ஸ் வேக வச்சு எடுத்து வச்சது மட்டும்தான் நம்மளுக்கு வேலை. மற்றதெல்லாம் எல்லாம் கலந்து கிறிஸ்பாக வந்து உடனே சர்வ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான டிஷ்ஷு. முதல்ல ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் இந்த வேக வச்ச சுண்டலை சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக நறுக்கிய தக்காளி, வெங்காயம். நான் வந்து தக்காளி அண்ட் வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பமாக இருந்ததுன்னா கேப்சிகம் சேர்த்துக்கலாம், இல்லை துருவின கேரட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து புதினா வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புதினா வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். சாட் ஐட்டம்ஸ்க்கு வந்து புதினா இருந்தால் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இல்லை இது ஒரு சட்னி ஃபார்மில் கூட நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இந்த சாட்டுக்கு நான் வந்து ஒயிட் கபுலி சன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுக்கு அந்த ஒயிட் சன்னா பதிலாக பிளாக் சன்னா யூஸ் பண்ணலாம், ராஜ்மா யூஸ் பண்ணலாம், வேர்க்கடலை யூஸ் பண்ணலாம், ஸ்வீட் கார்ன் யூஸ் பண்ணலாம். எந்த சுண்டலாக வேணாலும் ரொம்பவே பொருத்தமாக இருக்கும். நம்ம வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எது விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்களோ அது வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வந்து மீட்டா சட்னி அப்படிங்கிறது டேட்ஸ், வெல்லம் அண்ட் புளியோடு செஞ்சது. அடுத்தது வந்து சிகப்பு மிளகாத்தூள் தேவையான குவான்டிட்டி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு சேர்க்குற பழக்கமாக இருந்ததுன்னா பார்த்து சேர்த்துக்கோங்க. ஃபைனலி எலுமிச்சை சாறு பிழிகிற பதிலாக சாட் மசாலா கூட சேர்த்துக்கலாம். இது பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா கொடுக்கறதுக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சாட் ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஹை ப்ரோட்டீன் இருக்குது இதில். விருப்பப்பட்டீங்கன்னா பொமோகிரானட் கூட இதில் வந்து மேலே தூவிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு கிரன்ச்சும் இருக்கும், அட் த சேம் டைம் நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். ஃபைனலி ஆலு புஜியா இல்லைன்னா ஓம்புடி இல்லைன்னா எனி கிரன்ச். நீங்கள் வந்து காரா பூந்தி கூட சேர்த்துக்கிட்டா கூட டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ our white chana sundal chaat is ready. ஒயிட் சன்னா சுண்டல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இல்லையா. சாட் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ஃபேவரெட்டுங்க. எஸ்பெஷலி அந்த சட்னிஸ் தான் இதோடைய ஹைலைட்டே. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.